கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, மீண்டும் உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். சிறப்பாக நேற்றிலிருந்து நம்முடைய கவுடி நினைவாலயம் ஒரு விழா கோலம் பூண்டதைப் போல, விழாதான் இல்லையா, அதிலும் சிறப்பு நம்முடைய அன்பு பேராயர் அவர்கள் வந்திருப்பது. இன்றைய நாளிலும் ஆண்டுடைய வார்த்தை, நிறைய ஆயர்கள் என்னிடத்தில் சண்டை போட்டார்கள். பேராயர் நீயே கூப்பிட்டா எப்படி, நாங்களெல்லாம் கூப்பிட்றோமே, எங்களுக்கெல்லாம் அந்த வாய்ப்பு இல்லையே அப்படின்று. ஆகவே இந்த நாள் நமக்கு உண்மையாகவே ஆத்மீக ஆகாரத்தை நமக்கு நிறைவாக அருள்வதற்கு நம்முடைய பேராயர் இந்த நாளிலே வந்திருக்கிறார். மீண்டும் பேராயர் அவர்களை நம்முடைய குருசேகரத்தின் சார்பாகவும் நம்முடைய கவுடி நினைவாலயத்தின் சார்பாக பேராயர்களை அன்போடு வரவேற்கிறேன். வாரும் பரிசுத்த ஆவியானவரே, உம்மை விசுவாசிக்கிற எங்கள் உள்ளத்தினர் தங்கியிருந்து அது உமது அன்பினால் நிரப்பியருளும். மதிப்பிற்குரிய நம்முடைய குருசேகர ஆயர் தலைவர் அவர்களே, இணை ஆயர் அவர்களே, வழிபாட்டிலே கலந்து கொள்கின்ற ஆயர் பெருமகனாரே, இந்த குருசேகரத்தினுடைய செயலர் அவர்களே, பொருளர் அவர்களே, குருசேகர உறுப்பினர்களே, அருமை சகோதரிகளே, சகோதரர்களே, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துதலையும் வணக்கங்களையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். என்னை வரவேற்ற போது நம்முடைய ஆயர் அவர்கள் கொடுத்த அந்த நல்ல பில்டப்புக்காக அவருக்கு என்னுடைய பல இடங்களிலிருந்து கன்வென்ஷன் கூட்டத்திற்காக நான் அழைக்கப்பட்டேன். ஆனால் எல்லாத்தையும் என்னால் ஏற்றுக்கொள்ள முடியலை. 2 மட்டுமே ஏற்றுக்கொண்டேன். அதிலே ஒன்று திருவள்ளூர். திருவள்ளூர்லேருந்து ஏதாவது ஒரு அழைப்பு வருதுன்னா அதை மறுப்பது நான் ஆண்டவருக்கு நன்றி கெட்டவனாக வாழ்வது என்கிற ஒரு உணர்வு எனக்கு ஏற்படுகிறது. இங்கே வந்த உடனே கோயிலில் நான் ஆல்ட்ரை பார்க்கறதில்ல. அங்கே நம்ம தலைமை ஆசிரியர் உட்கார்ந்துருக்காரு, அதுக்கு பின்னால் இருக்கிற இடத்த பார்ப்பேன். அங்கே தான் நாங்கள் விடுதி மாணவர்களாக 6 ஆண்டு உட்கார்ந்த இடம். பெஞ்சு அதுக்கப்புறம் தான் போடுவாங்க. விடுதி மாணவர்கள் முன்னால் உட்காருவோம். 10th 11th வந்தால் கொஞ்சம் எங்களுக்கு கொஞ்சம் கெத்து வந்துவிட்டோன்னே அந்த தூணில் சாஞ்சின்னு உட்காருது. அதுக்காக கொஞ்சம் வேகமாக வருவோம். ஆனால் இந்த இடத்துல கீழே உட்கார்றது ஆண்டவர் இப்படியும் செய்வாரான். ஆகவே இங்கே வருவது, அவருக்கு சாட்சியாக ஊழியம் செய்வது என்பது எனக்கு ஒரு பெரிய பேராக நான் கருதுகிறேன். இறைவனை துதிக்கிறேன். அன்போடு அழைத்த அருமையான ஆயர் சேகர செயலர் பொருளருக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றினையும் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். இன்றைக்கு நாம் சிந்திக்கும்படியாக நமக்கு தரப்பட்டிருக்கின்ற பொருள், ஒடுக்குகின்ற அமைப்புகளை மறு உருவாக்கம் செய்வது, டிரான்ஸ்ஃபார்மிங் அப்ரெசிவ்
ஸ்ட்ரக்சர்ஸ். இதற்கு நான் சிந்தனைக்காக தெரிந்து கொண்ட அந்த பெண்ணை ஆண்டவர் சுகமாக்குகின்ற பகுதி. நம்மை ஒடுக்குகின்ற அமைப்புகளை மாற்றுருவாக்கச் செய்வது அப்படின்னா, நமக்கு ஓரளவுக்கு வெறும் பைபிளை மட்டுமே படித்தா போதாது. இன்றைக்கு நம்மை ஒடுக்குகின்ற அமைப்புகள் எவை என்பது நம்முடைய மனதிலே வைக்கும்போது தான், இயேசுவானவர் அன்றைக்கு மாற்றுருவாக்கம் பண்ணினவர் இல்லை, அவர் இன்றைக்கும் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். எங்கெங்கெல்லாம் ஒடுக்குகின்ற அமைப்புகள் இருக்கின்றனோ அதையெல்லாம் அவர் மாற்றுருவாக்கம் செய்வதற்கு அவர் முயன்று கொண்டிருக்கிறார். அந்த முயற்சியிலே நம்ம எல்லாரையும் நீங்களும் வாங்க, நம்ம எல்லாம் சேர்ந்து இந்த மாற்றுருவாக்கத்தை கொண்டு வருவோம் என்று நம்மை அழைக்கிறார். அதான் ரொம்ப முக்கியமான நம்முடைய பாடம். நாம் பேசாமல் இருக்க முடியாது. சமூக அரசியல் சூழல்கள் இல்லாமல் வேற எங்கேயுமே ஒடுக்குகின்ற அமைப்புகள் என்று நம்ம பேசுவதில் அர்த்தமே இல்லை. எனக்கு ஏதோ அரசியல் பேசணும்னு ஆர்வமும் இல்லை, யாரையோ பிடிக்காததுனாலையோ அல்லது வேறு யாரையோ பிரியப்படுத்துவதற்காகவோ நான் பேசவும் இல்லை. ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய வசனத்தை தயாரிக்கும் போது ஆவியானவருக்கு பயந்து அவர் என்ன சொல்லணுன்றாரோ அதை தைரியமாக நம்ம பிரசங்கிக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு தான் ஒரு சில கருத்துக்களை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். ஏன்னா ஊழியர்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கின்ற ஒரு பெயர் அல்லது பணி, அவர்கள் காவலாளிகள். நான் உன்னை காவலாளியாக நியமித்திருக்கிறேன். அந்த காவலாளியுடைய குற்றம் செய்து அதற்கு வாளுக்கு அவர்கள் பலியானால் அந்த இரத்த பழியை என்னுடைய ஊழியக்காரனிடத்திலே கேட்பேன். இன்றைக்கு நம்முடைய நாட்டிலே ஒரு பட்டயம் வந்திருக்கிறது. 2014ஆம் ஆண்டிலிருந்து நாம் RSS ஆட்சியிலே இருக்கிறோம். இதுவரைக்கும் ஒரு ஜனநாயக சமூகமாக இருந்தவர்கள் இப்பொழுது தேர்ந்தெடுக்கப்பட்ட எதேச்சாதிகாரத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எலெக்டட் டிக்டேட்டர்ஷிப். இன்றைக்கு மக்களுடைய நலனோ அல்லது மக்களுடைய நாட்டினுடைய வளர்ச்சியோ இந்த அரசனுடைய முக்கியமான குறிக்கோள் அல்ல. அதற்கு மாறாக ஹிந்து ராஜ், ஹிந்துத்துவா தான் அவங்க கோட்பாடு. இந்து அரசை ஏற்படுத்துவது அவரை மிக மிக வேகமாகவும் துணிச்சலாகவும் அவர்கள் நிறைவேற்றி கொண்டு இருக்கிறார்கள். ஆகவே இந்த பின்னணியத்தில் தான் அப்போ இந்து ராஜ்யம் வந்தா என்ன, நிறைய பேர் இந்துக்கள் இருக்கிறார்களே. இந்த இந்து ராஜ்யத்தில் இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள் போன்ற சிறுபான்மையினருக்கு இடமில்லை. இந்துக்கள் மட்டும்தான் முழுமையான குடிமக்களாக இருக்க முடியும். மற்றவங்க இரண்டாந்தர குடிமக்களாக இருக்கலாம். அவர்கள் இந்துக்களுடைய வழிபாட்டு முறை, தெய்வங்கள், கலாச்சாரம் இதையெல்லாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவருடைய பெயர்களை கூட இந்த நாட்டு பெயர்களாக, அதாவது இந்து பெயர்களாக மாற்றிக்கொள்ள வேண்டும். எருசலேம், மெக்கா போன்ற இடங்கள் அல்ல, இந்த நாடுதான் புனித பூமி என்று அவர்கள் இதை வழிபட வேண்டும். அப்படி அந்த நிலையில் அவர்கள் வாழ விரும்பாவிட்டால் இஸ்லாமியர்கள் ஒரு இஸ்லாமிய நாட்டுக்கோ, கிறிஸ்தவர்கள் ஒரு கிறிஸ்தவ நாட்டிற்கோ செல்லலாம். இது அடிப்படை கோட்பாடு. யார் பெரிய பெரிய RSS தலைவர்களாம் மிக தைரியமாக இன்றைக்கும் பதிவு செய்து கொண்டிருக்கின்ற ஒன்று. அதோட கூட வன்முறை அவருடைய ஆயுதமாக பயன்படுத்தப்படுகிறது. எங்கெல்லாம் கலவரங்கள் நடைபெறுகின்றனவோ அங்கெல்லாம் அரசியல் ஆதாயத்துக்காக, மக்களை பிளவுபடுத்துவதற்காக வன்முறையை தூண்டி விடுவது அவருடைய ஒரு அரசியல் யுக்தியாக பயன்படுத்தப்படுகின்றது. அண்மையில் நாக்பூரில் ஒரு பெரிய கலவரம் நடந்தது. அவுரங்கசீப்புடைய கல்லறையை அங்கறான் ஸ்பேஸுக்கு, நம்ம ஊரில் இருக்கிற அறிவாளிங்க பூமி கீழே கல்லறைகளை தோண்டின்னு இருக்கானுங்க. இதுதான் வன்முறைக்கான, மக்களை பிரிப்பதற்கான ஒரு சூழ்ச்சியாகவும் இருக்கும். இது பெண்களுக்கும் எதிரான ஒரு அரசு.
எப்படி அதாவது பெண்ணுக்கு எதிராக வன்முறையில் ஈடுபடுகிறவர்கள் கைது செய்யப்பட்டு அவர்கள் அநியாயமாக விடுதலை பெற்று வரும்போது அவங்கள மாலை போட்டு ஊர்வலமாக வரவேற்று செல்லுகிறார்கள். பெண்கள் என்றால் போதைப் பொருட்கள், அவர்களுக்கு ஒரு தனித்துவம் கிடையாது. தே டோன்ட் ஹாவ் அ பர்சனாலிட்டி, பர்சன்ஹுட் என்பதை போலவெல்லாம் இப்படி நடக்குது. நம்ம இப்படிப்பட்ட நேரங்களில் கொஞ்சம் ஜாக்கிரதையில் இன்றைக்கு வட இந்தியாவில் அநேகர் ஊழியக்காரர்கள் பல்வேறு துன்பங்களுக்கு உள்ளாகிறார்கள். ஊழியக்காரியம் நிர்வாணமாக்கி தெருவிலே நடக்க வைப்பது, அதற்கு போலீஸ் வேற பந்தோபஸ்த். ஜெபாலயங்கள் எரிக்கப்படுவது, கிறிஸ்தவர்கள் துன்புறுத்தப்படுவது, அந்த ஜெபாலயத்தில் போய் இந்து அடையாளங்களை நிலைநாட்டுவது, இப்படியெல்லாம் நிறைய நடக்குது. நம்ம எப்போவாவது நம்ம இதுக்காக ஜெபம் பண்ணுறோமா? அங்கே இருக்கிற ஊழியர்களுக்காக நம்ம கரிசனையோட கண்ணீர் விடுறோமா? ஏதோ நம்ம வரைக்கும் நல்லா இருக்கு, நேற்று விழா மாதிரி இருந்தது, ஆனால் விழா கொண்டாட முடியாமல் விழாவெல்லாம் தடைபடுகின்றவர்களை பற்றிய கரிசனை அதே நேரத்தில் நமக்கு ஏற்பட வேண்டும். சரி, இந்த ஒடுக்குமுறை அமைப்புகளுக்கு இந்த கூன் விழுந்த அந்த அம்மையாரை இயேசுவானவர் சுகப்படுத்துவது, அவர் சுகப்படுத்தினதற்கு அந்த ஜெபாலய தலைவர் குறை கூறுவது. ஆகவே இந்த நிகழ்ச்சியில் 3 பேர். ஒன்று இந்த அம்மையார், வியாதியுற்ற அல்லது கூன் விழுந்த அம்மையார். அவர்களுக்கு இயேசுவானவர் தருகின்ற பெயர் என்ன? ஆபிரகாமின் மகள். 2வது இந்த ஜெபாலய தலைவன், அவனுக்கு ஆண்டவர் கொடுக்கின்ற பெயர் மாய்மாலக்காரன், ஹிப்போக்ரிட். 3வது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அவருக்கு நற்செய்தியாளர் கொடுக்கிற பெயர், அவரே தமக்கு. ஆகவே இந்த 3 தலைப்புகளின் கீழே அவங்கள பற்றி நம்ம சிந்திப்பது நன்மையானதாக இருக்கும். முதலாவது இந்த அம்மா இருக்காங்க, நோயாளியான அம்மா. அவர்களை பற்றி சொல்வது என்னவென்றால், அவர்கள் பேய் பிடித்தவர்களாகவும் இருந்தார்கள். அதாவது பல வேளைகளில் இந்த பேய் பிடிப்பது நோயாளிகளுக்கு வியாதியையும் உண்டாக்கும் என்பது உளவியலாளர்கள் சொல்லுகின்ற உண்மை. எப்போதிலிருந்து பையனுக்கு ஜுரம் வந்தது? தனியாக வந்தான், மத்தியானத்தில் பயந்துட்டான், அன்னையிலேருந்து அவனுக்கு ஜுரம் வந்தது. அதை கிராமத்தில் என்ன சொல்லுவாங்க, அந்த மரத்தடியில் அந்த மரத்தடி வரும்போது பேய் அடிச்சிடுச்சு, பயம் வந்தது. ஆகவே இந்த உள்ளத்திலே இருக்கின்ற பயங்கள் அவர்களை ஆட்கொண்டிருந்ததாக சொன்னார்கள். எப்படி இருந்தாலும் இந்த பேயினுடைய தன்மை என்னன்னா, நம்ம முழு மனிதர்களாக வாழ்வதை தடுப்பது. ஆண்டவர் நம்ம எப்படி வாழணும்னு விரும்புகிறாரோ அதற்கு இடையூறு செய்வது. அவர் நம்ம நிறைவாழ்வு வாழ வேண்டும் என்று எண்ணினால் இந்த பேய் என்ன பண்ணுமா, சில நேரத்தில் நெருப்பில் தள்ளும், சில நேரத்தில் தண்ணியில் தள்ளும், சில வேளையில் நம்மை படுக்கையில் படுக்க வைத்து விடும். இதுதான் அந்த பேயினுடைய ஒரு தன்மை. சரி, இந்த அம்மா நிலைமை என்னதான் இருந்தது? இந்த அம்மா கூன் போட்டவங்கள தான் டபுள் பென்ட்னுவாங்க. அதாவது இப்படி இருக்கிறது வேற, முழுசும் தரையை மட்டும்தான் பார்க்க முடியும் என்கின்ற நிலையிலே இருப்பது வேறு. நாங்கள் கல்லூரியில் மாணவர்களாக இருந்தபோது ஒரு பைபிள் ஸ்டடி ஒன்று நடத்துறதுக்கு ஒருத்தர் வந்தார். கொஞ்சம் நில்லுங்கன்னார். 5 நிமிஷத்துக்குள்ள இளைஞனாக இருக்கும்போதே எல்லாரும் நிமிர்றாங்க, திமிர்றாங்க, ஒன்றும் பண்ண முடியல. அவ்வளவு கடினமான ஒரு வலி அது. நான் யோசிக்கிறது, கிராமத்தில் எப்படி தான் நம்ம பெண்கள் அத்தனை மணி நேரம் நடும்போது அந்த தண்ணியில் நின்று அவங்க நடுறாங்களே, அவங்களுக்கெல்லாம் என்ன எப்படி இருக்கும்? பிழைப்புக்காக நம்ம கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது. ஆகவே அவர்கள், அதனால்தான் நிறைய வியாதிகள் அவர்களுக்கு வருகிறது பிற்காலத்தில். இந்த ரசாயன உரங்களை நுகர்வது, எப்போ ஒரே நிலையிலே இருப்பது, அவங்களுக்கு இருக்கிற ஒரு தன்மை என்னன்னா, அவங்க மேலே பார்க்கவே முடியாது, தரையை மட்டும்தான் பார்க்க முடியும்.
இந்த பேய் என்ன பண்ணுமா, நம்ம மேலே பார்க்காத வெறும் உலகத்தை மட்டும்தான், தரையை மட்டும்தான் பார்க்க செஞ்சிடும். 8 ஆண்டுகள், அதாவது அவங்களுக்கு நம்பிக்கையும் போயிட்டு இருக்கோம். ஆமாம், இனிமே சுகமாக போகிறோம் நம்ம அப்படின்றத பற்றி அவங்க ஒரு மாதிரி நம்பிக்கை இல்லாமல் இருந்தார்கள். எல்லாருக்கும் ஒரு ஏளனமா பொருளாக அவர்கள் எண்ணப்பட்டிருக்கலாம். ஒருத்தர் மட்டும் ஊன் போட்டு வந்து நிச்சயமாக அவங்க வந்து முன்னால் உட்காந்துருக்க மாட்டாங்க, கடைசியில் எங்கேயாவது உட்கார்ந்து இருப்பாங்க. இல்லை, பிள்ளைகள் அந்த அம்மா எப்படி வராங்க, அந்த அம்மா எப்படி வராங்க கேலி பண்ணியிருப்பாங்க, அவங்க எதிரவை கூட கேலி பண்ணியிருப்பாங்க. சமுதாயத்துக்கு தேவையில்லாதவர்கள், சமுதாயத்தால் ஏற்கப்படாதவர்கள், சமுதாயத்தால் நேசிக்கப்படாதவர்கள், எல்லாராலையும் ஒதுக்கப்பட்டவர்களாக அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். இதுதான் அந்த அம்மாவுடைய உண்மையான தன்மை. சரீரத்தில் இப்படி ஒரு இகழ்கிறார்கள், தன்னை எல்லாரும் வெறுக்கிறாங்க. ஏன் கடவுள் என்னையும் இந்த உலகத்தில் வச்சிருக்காரு, எதுக்கு எல்லாமே நம்ம எல்லாமே இருந்திருக்கலாம் இல்லையா? தன்னை பற்றி ஒரு தாழ்வு மனப்பான்மை, வாழ்க்கையில் ஒரு விரக்தி, இப்படிப்பட்ட உணர்வுகளோடு அவர்கள் வாழ்ந்து கொண்டு இருந்தவர்கள். வியாதியுள்ள பேயினால் அலைகழிக்கப்பட்ட ஒரு பெண். ரெண்டாவது அவங்களுடைய தன்மை என்னவா, அவங்க வந்து ஜெப ஆலயத்திலே வழிபடுகிறவர்கள். அவங்க ஜெப ஆலயத்துக்கு வர்றது என்பதே ஒரு பெரிய அறைகூவலான பணி, சேலஞ்சிங் டாஸ்க். நம்ம வாகனங்களில் இப்போ வந்துடுறோம், அப்போல்லாம் நடந்து வருவாங்க. அவ்வளோ தூரம் அவங்க நடந்து இந்த கூனோட 1000 ஓய்வு நாள் வழிபாட்டிலே அவர்கள் பங்கெடுத்திருப்பார்கள். ஆனால் 1000 வழிபாட்டில் பங்கெடுத்தோம், அவங்களுக்கு சுகமாகவில்லை. நான் இன்னைக்கு கோயிலுக்கு போகலன்னா ஃபோன் பண்ணி ஏன் நீங்கள் வரல அப்படின்னு கேட்கறதுக்கு யாரும் கிடையாது. இருந்தாலும் அவங்க ஜெப ஆலயத்துக்கு போவதை அவர்கள் நிறுத்தவே இல்லை. அதான் அந்த அம்மா ஆபிரகாமினுடைய மகன். ஆண்டவர் எனக்கு சுகத்தை கொடுக்காம இருக்கலாம், ஆனால் என்னுடைய அன்புக்குரியவர், என்னுடைய வழிபாட்டுக்குரியவர், என்னுடைய மரியாதைக்குரியவர், நான் எப்போ ஆண்டவரை போய் பார்ப்பேன். ஏதோ அவர் எனக்கு உதவி செய்யணுன்றதுக்காக இல்லை, அவர் இருக்கிறவராகவே இருக்கிறாரே, அதற்காகவே நான் அவரை தொழுவேன். அந்த ஒரு ஆழமான நம்பிக்கை அவர்களுக்கு இருந்தது. ஒருவேளை 18 வருஷம் கொடுப்பார். நம்பிக்கை, ஜெபத்தில் விடாமுயற்சி, நம்பிக்கையில் விடாமுயற்சியாக இருந்தவர்கள். சில வேளைகளில் நமக்கு இது வந்து ரொம்ப முக்கியமானது. நம்ம வியாதியாக இருக்கும்போது, சோர்வாக இருக்கும்போது, நம்ம துவழும்போது நம்ம ஆலயத்துக்கு போனோமானால், ஒன்று ஆண்டவர் அங்கே இருக்கிறார், நம்மை உற்சாகப்படுத்துகிற, ஆறுதல் படுத்துகிற, நம்பிக்கை ஊட்டுகின்ற, நம்மை மகிழ்வூட்டுகின்ற இறை மக்கள் அங்கே இருக்கிறார்கள். அப்போ நம்ம கஷ்டத்தை நம்ம போக்கணும்னா நம்ம மற்றவருடைய ஐக்கியத்திலே நாம் பங்கேற்க வேண்டும். சபை கூடி வருதலை நீங்கள் விட்டு விடாதிருங்கள். ஏன்னா சபை கூடி வருவது நமக்கு ஒரு ஆண்டவர் கொடுத்த ஒரு பெரிய கொடை. பல சமயங்களில் இப்படி கூடி வருகின்ற பழக்கம் கிடையாது, தனித்தனியாக போய் கடவுளை கும்பிட்டு வந்துடுவாங்க. ஆதியிலிருந்தே அவர்கள் சபை கூடி வந்தார்கள். ஏன்னா அநேகர் வழியாக, அவர்கள் ஜபங்களின் வழியாக அவர்களுக்கு சுகத்தை கொடுக்க விரும்புகிறார். ஆகவேதான் இந்த அம்மா வந்து ஜப ஆலயத்துக்கு போகிறதை வழக்கமாக கொண்டிருந்தார்கள். அப்படி கொண்டிருந்தவங்க ஒருபோதும் ஏமாற்றம் அடைகிறதில்லை. அதாவது ஒருத்தர் சொல்றாரு, கடவுள் யாருக்காவது பெரிய உயர்வு கொடுக்கணும்னா என்ன பண்ணுவாராம், அவர்களை தாழ்த்துவார். கடவுள் யாரை தாழ்த்துகிறாரோ அவங்க சோர்ந்து போக வேண்டியதில்லை. ஏன்னா கடவுள் ஏதோ எனக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார், அவருக்கு தெரியும் எது எனக்கு நல்லதுன்னு. ஆகவே அந்த எதிர்நோக்கோடு வாழுகின்றவர்கள். யோசேப்பு சிலையிலே அறைக்கப்பட்டார். ஏன்? அந்த நாட்டு பார்வோனுடைய அடுத்த நிலையை பெறுவதற்காக. ஆகவே நமக்கு இப்போ இருக்கிற கஷ்டங்கள் முடிவானவைகள் அல்ல, நிரந்தரமானவைகள் அல்ல. சோர்ந்து போகாதீங்க. இது கடவுள் உங்களுக்கு அனுமதித்தாலும்
நிச்சயமாக இதன் வழியாக உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை அவர் உங்களுக்கு வைத்திருக்கிறார். இப்போ நான் சொன்னேன், இந்த அம்மா அதோட என்ன செய்கிறாங்க, ஆண்டவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறார்கள். ஆண்டவர் அங்கே இருக்காரு, அந்த அம்மாவை கடைசியில் இருக்கவங்கள பார்க்குறாரு, அந்த அம்மாவை கூப்பிடுறார், அம்மா நீ வா அப்படின்றார். நான் எதுக்கு போகணும்? ஒருவேளை அவங்க வராமல் அங்கேயே உட்கார்ந்துருந்தாங்கன்னா அன்றைய பெரிய ஆசீர்வாதத்தை அவர்கள் இழந்திருப்பார்கள். ஆண்டவர் அவர்களை மட்டும் இல்லை, ஆலயத்துக்கு வரும்போது நம்மையும் அவர் அழைக்கிறார். நீங்கள் வாங்க, என்கிட்ட வாங்க. நம்முடைய கடவுளுடைய இன்னொரு தன்மை, அங்கே கடைசியில் இருக்கவங்கள கூப்பிடுறது, இங்கே முன்னால் உட்கார வைக்கிறது. அவர்களுக்கு ஒரு ஆறுதலான வார்த்தையை சொல்லுகிறார். அம்மா நீர் நலம் பெற்றீர், நீர் உன்னுடைய கட்டுகளிலிருந்து நீர் விடுதலை பெற்றிருக்கிறீர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேலே கையை வைக்கிறாரு. உடனடியாக அவர்கள் சுகம் பெறுகிறார்கள். உடனடியாக she was straightened up. அவங்க கூனி இருந்தவர்கள் நேராக தலையை உயர்த்தி பார்க்க ஆரம்பிக்க, உடனடியாக கடவுளை அவர்கள் துதிக்கிறார்கள். அவருடைய கூன் நேராச்சு, அவங்க துயரம் மகிழ்ச்சியாக மாறினது. அவங்க இது வரைக்கும் யாரோடையும் ஒரு வார்த்தை பேசி இருக்க மாட்டாங்க. இப்போ எல்லாருக்கும் முன்னால் இருந்து அவர்கள் புகழ ஆரம்பிக்கிறார்கள். இது அந்த அம்மையார். ரெண்டாவது, இந்த ஜெப ஆலய தலைவன், ஜெபாலய தலைவனும் ஆலயத்துக்கு வந்திருக்கார், அந்த அம்மாவும் ஆலயத்துக்கு வந்திருக்காங்க. ஆனால் இவர்களுக்குள்ளே ஒரு வேறுபாடு இருக்கிறது. என்ன வேறுபாடு? இந்த அம்மா ஆண்டவரை தொழுவதற்காக, அவருடைய கிருபையை பெற்றுக்கொள்வதற்காக தன்னையே தாழ்த்தி, அப்பா நான் ஏழை பாவியாக என்மேல் நீர் கிருபையாயிரும் அப்படின்னு கேட்கறதுக்கு வந்திருக்காங்க. ஆனால் ஜெபாலயத்தை தான் தான் அங்கே இருக்கிற எல்லாருக்கும் பெரியவர், தன்னுடைய உயர்வை ஏற்றி பிடிப்பதற்காக அவர் அங்கே வந்திருக்கிறார். அங்கே எல்லாருக்கும் கட்டளைகளை கொடுப்பதற்காக வந்திருக்கிறார். மற்றவங்கெல்லாம் ஆண்டவரே நீர் என்ன சொல்லுகிறீர், நான் உமது அடிமை அப்படின்னு கேட்கறதுக்கு வந்திருக்காங்க. எல்லாரும் அவருடைய தேவைகளை உணர்ந்து இவர் மட்டும்தான் எங்கள் தேவைகளை நிறைவு செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க. ஆனால் இவர் தனக்கு ஒன்றும் தேவையில்லை, மற்றவர்களுக்கு என்ன நான் சொல்ல முடியுமோ அதை நான் சொல்வேன் என்பதற்காக அவர் வந்திருக்கிறார். ஆண்டவருக்கு முன்னால் நம்ம எப்படி வரணும் அப்படின்றத இந்த நிகழ்வின் வழியாக இயேசுவானவர் நமக்கு உணர்த்துகிறார். 2 பேர் ஜெபம் பண்ணுவதற்காக தேவாலயத்துக்கு போனாங்க. ஒருவன் தன்னுடைய முகத்தை கூட உயர்த்தி பார்க்க முடியாம அவன் தன்னுடைய அதிகாரத்தை, தன்னுடைய சுய நீதியை நிலைநாட்டுவதற்காக, சுவாமி இந்த ஆயக்காரனை போலவோ மற்ற அந்நியர்களைப் போலவோ நீர் என்னை படைக்காததற்காக உமக்கு நன்றி. நான் வாரத்தில் 2 தடவை உபவாசிக்கிறேன், நீர் எனக்கு கொடுக்கிற எல்லாத்தையும் நான் தசமபாகம் கொடுக்கிறேன். என்று சொல்லி தன்னுடைய அருமைகளையும் பெருமையும் ஆண்டவருக்கு அவர் சொல்லுகிறார். இயேசுவானவர் சொன்னார், யார் ஏற்கப்பட்டவனாக அங்கிருந்து போனது? இந்த ஆயக்காரன் தான் ஏற்கப்பட்டானே தவிர பரிசேயன் அல்ல. ஆண்டவருடைய பிரசன்னத்தில் வரும்போது மனத்தாழ்மையோடு, நான் ஒன்றுமற்றவன், நான் குப்பை, நான் கந்த, ஏதோ இறைவனுடைய அருளால் ஏதோ சிலவற்றை நான் பெற்றிருக்கிறேன், அவர் இல்லாமல் அங்கே ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெறுகிறோம். இன்னைக்கு யாரை நம்ம குறை காணலாம்? அந்த ட்ரெஸ்ஸை பார்த்து, அவர் ட்ரெஸ்ஸை, அந்த அம்மா ட்ரெஸ்ஸை, அவர் எப்படி வந்தாங்க போனாங்க பார்த்தீங்களா? எப்பவுமே இப்படிப்பட்ட குறை காண்கின்ற நோக்கத்தோடு வருகின்றவர்கள் குறைகளை ஆண்டவர் மன்னிக்க மாட்டார். கடவுள் நம்ம மேலே குறை காணணும்னு நினைச்சார்னா யார் உமக்கு முன்பாக நிற்பான்? ஆண்டவரே, யார் நிற்க முடியும்? நாங்கள் எல்லாமே பாவிகள். ஆகவே இப்படிப்பட்ட உணர்வோடு அங்கே வர வேண்டும் என்பதற்கு, நம்ம எப்படி வரக்கூடாது என்பதற்கு இந்த ஜெபாலய தலைவன் ஒரு காரணமாக, ஒரு மாதிரியாக இங்கே சுட்டப்படுகிறார். ரெண்டாவது ஒரு தன்மை என்னன்னா,
இந்த கொடுத்தார். அங்க இஸ்ரேல் மக்கள் ஆண்டவருடைய தனி சிறப்பாக அவர்கள் எண்ணினது எப்போ தொடங்கின முடிக்கும் போது சொல்லுங்க. ஓய்வு நாள் கடவுள் எங்களுக்கு கொடுத்த ஒரு பெரிய ஒரு அமைப்பு. ஆகவே மற்ற இனத்தவருக்கும் எங்களுக்கு இருக்கிற வேறுபாடு என்னன்னா, மற்றவங்க எல்லாம் 7 நாளும் வேலை செய்வாங்க, நாங்கள் அந்த ஒரு நாளை ஆண்டவருக்கு முழுமையாக அர்ப்பணிப்போம். அந்த நாளில் நாங்கள் எந்த வேலைகளையும் செய்ய மாட்டோம். இந்த கை வேலைகள் மட்டும் இல்லை, பல்வேறு பணிகளை செய்வது, பயணம் செய்வது, அதில் சுகமளிக்கிறதும் அதில் சேர்ந்து இருக்கு. ஒருவேளை ஒருத்தர் சாவர நிலையில் இருந்தால் தவிர சுகப்படுத்தக்கூடாது. என்ன நம்ம செய்யலாம் அப்படின்னு நீங்கள் சிந்திக்கிறீங்களே, அதுவும் வேலை, அதுவும் ஆண்டவருக்கு பிரியமில்லாது என்பதாக அவர்கள் சொல்லி வந்தார்கள். இவர் ஆகவே அந்த ஓய்வு நாளில் யாரும் எந்த வேலையும் செய்யக்கூடாது. அவருக்கு என்னன்னா, அந்த அம்மா 18 வருஷமாக இருக்காங்க, இன்னும் ஒரு நாள் இருந்துட்டா என்ன ஆயிடும், நாளைக்கு சுகப்படுத்தி கூடாதா அப்படின்னு அவர் நினைக்கிறார். ஏன்னா ஓய்வு நாளுடைய பரிசுத்தத்தை காப்பாற்ற வேண்டும். இதில் என்ன பிரச்சனைன்னா, இந்த ஜெபாலய தலைவன் ஓய்வு நாளை மேலோட்டமாக பார்த்தார் அல்லது எழுத்தின்படி பார்த்தார், அதனுடைய உண்மையான பொருளை அவர் உணரவில்லை. ஓய்வு நாள் எதற்காக ஏற்படுத்தப்பட்டது? நீங்கள் உபாகமத்தில், ஏன் ஆதியாகமத்தில் பார்த்தீங்கன்னா கூட எல்லாருக்கும் ஓய்வதற்கே வாய்ப்பில்லாமல் இருக்காக எல்லாரும் ஓய்வு பெற வேண்டும், அதாவது மற்றவர்களுக்கு நன்மை செய்வதற்காக ஓய்வு நாள் ஏற்படுத்தப்பட்டது. ஆமோஸ், மீகா போன்றவர்கள் சொல்லுவார்கள், நீங்க இந்த ஓய்வு நாளை உபவாச நாளாக கொண்டாடுறீங்களே, உண்மையான உபவாசம் எது? நீங்க அந்நியர்களை உபசரிப்பது, விதவைகளை பராமரிப்பது, தீமையிலிருந்து உங்களை விலக்கி காத்துக்கொள்வது, இதுதான் உண்மையாக நீங்கள் ஓய்வு நாளை அனுசரிக்கின்ற முறை. இதுதான் ஆண்டவருக்கு பிரியமான ஒன்று. நீங்க வேலை செய்யாம இருக்கிறது இல்லை, ஆனால் ஆண்டவருடைய பெயரிலே ஆண்டவர் இயேசுவானவர் என்ன பணிகளை செய்தாரோ அந்த பணிகளை நீங்கள் நிறைவேற்றுவதுதான் உண்மையாக ஓய்வு நாளை அனுசரிப்பது. ஏன் ஓய்வு நாளில் நீங்க இதை செய்யறீங்க? இயேசுவானவரை கேட்டாங்க. அப்ப ஓய்வு நாளில் அவர் ரெஸ்ட் எடுத்துட்டு இந்த உலகத்தை விட்டு இல்லை, ஆனால் தொடர்ந்து அவர் பணியாற்றி கொண்டிருக்கிறார். நானும் பணியாற்றுவேன், ஏன்னா ஓய்வு நாளில் நன்மை செய்வதற்காகவே ஆண்டவர் அருளி இருக்கிறார் அப்படின்னு அவர் சொல்றார். ஆகவே இவருடைய இது என்னன்னா, ஓய்வு நாளை ஒரு சடங்காச்சாரமாக எண்ணினாரே தவிர அதனுடைய உண்மையான பொருளை அவர் உணர்ந்து கொள்ளவில்லை. மூன்றாவது அவரிடத்துல காணப்படுகிற மற்றொரு தன்மை என்னவென்றால், மற்றவர்களுக்கு நன்மை செய்வதை அவரால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அவருக்கு விலங்கு அதிக முக்கியமாயிடுது. மனிதர்கள் குறைவானவர்களாக நடத்தப்படுகிறார்கள். இயேசுவானவர் பின்னால் அவங்களோட பேசுவார். இயேசுவானவர் அவனை உடைய விடுதலைக்கும் எதிராக, ஒடுக்கப்பட்ட மக்கள் நன்மை செய்வதற்கு, நன்மை பெறுவதற்கு எதிராக பேசுகிறார்களோ அவர்களை எதிர்க்கின்றவர் ஆண்டவர். He stands with the oppressed and stands against the oppressors. இந்த ஒடுக்குகின்ற ஆட்கள், ஒடுக்குகின்ற அமைப்புகளுக்கு எதிராக நிற்கிறவர் அவர். நான் முன்னால சொன்னேன். ஆகவே அவர் என்ன பண்றாரு, எல்லாரும் பார்த்து, உங்களுக்கு சுகமடைகிறதுக்கு 6 நாள் இல்லையா, ஏன் இன்னைக்கு தான் ஓய்வு நாளில் தான் நீங்கள் சுகமடைய வேண்டுமா என்று அவர்களை கடிந்து கொள்ளுகிறார். அதனால் என்ன நடக்குதுன்னா, எல்லாரும் சந்தோஷமாக இருக்கும்போது இவரால் அதில் சந்தோஷப்பட முடியவில்லை, கோபப்படுகிறார், தனக்குள்ளே எரிந்து கொண்டிருக்கிறார், ஸ்ப்ரெட்டிங். அப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு அவர் தள்ளப்படுகிறார். ஏன்னா ஒருவேளை ஒரு ஆணுக்கு சுகமளித்தா கூட பேசுறதுக்கு கொஞ்சம் யோசித்திருப்பார். இப்போ நல்லா ஆயிட்டான், நம்மளை எங்கே எதையாவது பண்ணிடுவானோன்னு. ஒரு பெண்ணுக்கு சுகமளித்தது என்பது அதை விட இன்னும் இதுவாக இருக்கு. ஒடுக்கப்படுகின்றவர்கள் ஒடுக்கப்பட்டவர்களாகவே இருக்க வேண்டும். இந்த நாட்டில் நம்முடைய ஜாதியத்தில் ஒடுக்கப்படுகிறவர்கள் சூத்திரர்கள், தலித் மக்கள்,
அவங்க அப்படியே தான் இருக்கணும். எங்களுக்கு 400 இடங்கள் கிடைத்தால் நாங்கள் அரசியலமைப்பு சட்டத்தை மாற்றி விடுவோம் அப்படின்னா என்னென்ன ரிசர்வேஷனே இருக்காது. இதை நம்ம மறக்க வேண்டாம். இன்னைக்கு ஏதோ அவர்கள் தலித்துகளுக்காக உயிர் விடுகிறவர்களைப் போல, பிசிக்கு உயிர் விடுகிறவர்களைப் போல பேசலாம். ஆனால் அன்றைக்கு ஒதுக்கீட்டை அறிவித்த போது அது யாருக்கும் முஸ்லீம்க்கு அதில் இடம் இல்லை, கிறிஸ்தவர்களுக்கும் அதில் ரிசர்வேஷன் கிடையாது, எல்லாமே இந்துக்கள். ஆனால் பிற்படுத்தப்பட்டவர்கள் அதற்கு எதிராக போராடி விபி சிங் அரசையே கவிழ்த்து விட்டார்கள். ஏன்னா ஒடுக்கப்பட்டவர்கள் என்றைக்குமே ஒடுக்கப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். அவருடைய அதிகாரத்துக்கோ அவருடைய உயர்வான தன்மை என்று எண்ணுகிறார்களோ அதற்கோ எந்த நேரத்திலையும் ஒரு சின்ன அறைகோல் கூட ஏற்பட்டு விடக்கூடாது. நாங்கள் உயர்ந்தவர்கள், பெருமைக்குரியவர்கள், அறிவாளிகள், எல்லாமே எங்களால் தான் நடைபெறுகின்றன. இந்த நாட்டினுடைய கலாச்சாரத்தை நாங்கள் வடிவமைத்தோம். இந்த நாட்டினுடைய விஞ்ஞான முயற்சிகள் எல்லாம் எங்கள் முற்பிதாக்கள் வடிவமைத்தார்கள். இப்படி அப்படின்னு சொல்லி சொல்லி they seek vain glory. எல்லாரும் அவங்கள பாராட்ட ஜெபாலய தலைவன் நமக்கு வெளிப்படுத்துகிறார். மூன்றாவது, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்றார்? அதில் இயேசு கிறிஸ்து இந்த 3 பேருக்கு இருக்கிற ஒற்றுமைன்னா எல்லாரும் ஜெபாலயத்துக்கு வர்றவங்க. இயேசுவானவர் சிறு வயதிலிருந்தே அவர் எப்போதும் ஓய்வு நாளில் ஜெபாலயத்துக்கு போவார். பஸ்கா பண்டிகையில் எருசலேம் தேவாலயத்துக்கு போவார். அது அவர் தவறுந்தே கிடையாது. பஸ்கா பண்டிகைக்கு அவர் வருவாரா அப்படின்னு அவங்களுக்குள்ளே ஐயமாக இருந்தது, ஐயப்பட்டு கொண்டிருந்தார்கள். ஆனால் அங்கே அவர் போக தவறவில்லை. ஏன் அவர் ஓய்வு நாளில் போனார்? ஏன்னா ஓய்வு நாளை எப்படி நாம் அனுசரிக்க வேண்டும், அல்லது இன்றைக்கு நாம் ஞாயிற்றுக்கிழமை இயேசுவானுடைய உயிர்த்தெழுந்த நாளை இப்போ நம்ம ஓய்வு நாளாக அனுசரிக்கிறோம். அப்போ எப்படி அது அனுசரிக்கப்பட வேண்டும்? ஆனால் நாம் ஆலயத்திற்கு வருவது நம்முடைய கண்களை அகலமாக திறந்து, இன்றைக்கு யாரெல்லாம் நம்முடைய சமுதாயத்தில் நம்முடைய ஆலயத்த உறுப்பினர்களில் கூன் நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள், சமூக அடிப்படையில், பொருளாதாரத்தினுடைய அடிப்படையில், அல்லது உறவுகளின் நிலையில், மற்ற பல்வேறு காரணங்களுக்காக தங்களையே அவர்கள் உயர்வாக எண்ண முடியாமல் மற்றவர்களால் நிராகரிக்கப்படுகிறவர்கள், மற்றவர்களால் அன்பு செலுத்தக்கூடாமல் இருக்கிறவர்கள் யார் என்பதை நீங்கள் கண் திறந்து நீங்கள் பார்க்க வேண்டும். பார்ப்பது மட்டுமல்ல, அவர்களை நீங்கள் தொட வேண்டும். அதாவது முதல்ல நம்ம மனசில் நம்ம அவர்களை பற்றி நினைக்க வேண்டும். நம்முடைய கண்களால் அவர்களை நம்முடைய தலையில் உண்மையாக இறைவனை வழிபடுவதென்றால் யார் ஒடுக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் மேல் கரிசனை உள்ளவர்களாக இருப்பது. கடவுளிடத்திலே அன்பு செலுத்துவதென்றால் தேவையில் இருக்கிற மனிதரிடத்திலே அன்பு செலுத்துவது. கடவுளுக்கு நாம் கொடுப்பது என்றால் உணவில்லாமல், தண்ணி இல்லாமல், துணி இல்லாமல் இருக்கிற ஏழைகளுக்கு நாம் கொடுப்பது என்பதை நாம் ஆழமாக நம்முடைய மனதிலே பதித்து வைத்துக் கொள்ள வேண்டும். அது நம்முடைய இருதயத்துக்கு வரணும். கனிவாக, பரிதபிக்கின்ற, துடிக்கின்ற உணர்வாக அது இருதயத்திற்கு வர வேண்டும். அதுக்கு பின்னால அது நம்முடைய கரங்களிலே அது வெளிப்பட வேண்டும். ஏதாவது ஒரு செயலை செய்கிறதாக வெளிப்பட வேண்டும். கோயில் முடிஞ்ச உடனே ஏதோ நம்ம வேண்டியவங்களை பார்த்துக்கிறோம், நம்ம வந்த உடனே வர்றதுக்கு அதுக்கு முன்னாலே போயிட்டாங்க. அவங்க பையன் ஏதோ தப்பு பண்ணிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் கூப்பிட்டு போயிட்டாங்களாம். வெக்கப்பட்டு போகிறாங்க. என்ன அவங்க ஃபேமிலி எப்போ வருவாங்க, வந்துட்டு லேட்டாக வராங்க, முன்னால் போயிடுறாங்க. அந்த பிள்ளை யாரோ ஒரு கிறிஸ்தவர் இல்லாதவரை கல்யாணம் பண்ணிக்கினாங்களாம். இதெல்லாம் பெரிய தவறுன்னு நான் சொல்ல. ஆனால் பலர் கூனி குறுகி நிற்கிறவங்களை உங்களுடைய கண்கள் பார்க்க முடியாவிட்டால் அந்த சிலுவையினால கூனி போன அந்த இயேசுவானவரை உங்களால் பார்க்க முடியாது. இயேசுவானவர் நேராக சிலுவை தூக்கின்னு போனார், தூக்க முடியல. சில கோயிலுங்களில் கிராஸ் பேரர்ஸ் இருப்பாங்க, அப்படியே அவங்களே நேராக இருப்பான், சிலுவை நேராக வச்சுட்டு போகணும். ஆனால் ஆண்டவர் அப்படி சிலுவையை தூக்கலை. அவர் அப்படியே கூனி தன்னுடைய சுமக்க முடியாத அப்படிப்பட்ட கண்ணோட்டத்தோட நம்ம கோயிலில் நம்ம வரணும். ஆண்டவர் என்ன பண்றாரு, அந்த அம்மாவை பார்க்கிறாரு.
பார்க்கிறார் என்றால் ஊனக்கண்களால் பார்ப்பதல்ல, உள்ள கண்களால் பார்க்கிறார். அந்த அம்மாவை அப்படியே பார்க்கும்போதே அவருக்கு எல்லாம் தெரியும். அவங்க மனசில் என்னவெல்லாம் வேதனையில் இருக்காங்க, எப்படிப்பட்ட துயரத்திலே இருக்கார்கள், தனிமையிலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள், எப்படி அதாவது மற்றவர்களால் நிராகரிக்கப்பட்ட உணர்வோடு ஏதோ நடைபெணமாக போய் கொண்டிருக்கிறார்கள். அதையெல்லாம் அவர் பார்க்கிறார். அதாவது அந்த அம்மையாரிடத்திலே தன்னை வைத்து பார்க்கிறார். அவர் பார்க்கறதனுடைய முதல் நிலை மற்றவங்களுடைய கஷ்டத்தை நம்ம புரிஞ்சுக்க பார்க்கணும். என்ன வளர்த்தாங்க அந்த பிள்ளைய, என்ன இது பண்ணாங்க, இது இயேசுவானுடைய பார்வை. ரெண்டாவது, அவருடைய குணம் மட்டும் அவர் பார்க்கல, நம்முடைய குறைகளை மட்டும் பார்க்கிறவர்ல, நம்முடைய பழைய காலத்தை மட்டும் பார்க்கிறவர்ல, அவர் நாம் என்னவாக மாற முடியும் என்பதையும் பார்க்கிறவர். அந்த அம்மாவை சுகப்படுத்துறதுக்கு முன்னாடி அந்த அம்மாவை பார்த்த உடனே அவர் விஷுவலைஸ் பண்ணியிருப்பார். எதை? அந்த அம்மா நேராக நின்று ஆண்டவரை துதிப்பதை. குழந்தை இப்போ கொஞ்சம் வயசாச்சுன்னா இன்னும் யோசிங்க, இல்லை என் மகா வளர்ந்தாள்னா எப்படி இருப்பா, அவளுக்கு கல்யாணம் வரும்போது எப்படி இருக்கும், அதை இவங்களே அப்போவே மேரேஜ் வெட்டிங் ட்ரெஸ் எல்லாம் வாங்கி போட்டு மனதிலே பார்க்க துவங்கி விடுவார்கள். இன்னைக்கு இல்லை, ஆனால் இப்படியெல்லாம் வருவா. என் மகா கலெக்டர் ஆகி உட்கார்ந்தாள்னா நான் அவங்கெல்லாம் அங்கே போனால் எங்களுக்கு எப்படி இருக்கும் பார்த்து சொல்றாரு. அம்மா அவங்கள முன்னால கூப்பிடுறார். நீங்க எங்கேயோ ஓரத்தில் எங்களை யாரு கண்டுக்கிறாங்க அப்படின்னு நான் மூலையில் உட்கார்ந்துருந்தேன். அவர் நேராக என்னை கூப்பிட்டாரு, நீ இங்கே வாமா. என்னுடைய பிள்ளைகள் ஓரம் கட்டப்படுகிற பிள்ளைகள் அல்ல, எங்கேயோ அனாதைகளாக யாரும் கண்டுக்காதவங்க இல்லை. அவர்கள் என்னோடு இருக்க வேண்டியவர்கள், ஒளியிலே இருக்க வேண்டியவர்கள், ப்ராமினன்ஸ்ல இருக்க வேண்டியவர்கள், பின்னால் அல்ல, அவர்கள் முன்னால் இருக்க வேண்டியவர்கள். இந்த கடவுள் புழுதியிலும் தூசியிலும் இருக்கிறவர்களை பிரபுக்களோடு அமர வைக்கிறவர். ஆகவே அந்த அம்மாவை முன்னால கூப்பிடுறார். கூப்பிட்ட உடனே அவங்கள பார்த்து சொல்றாரு, அம்மா என்ன சொல்றாரு, உன்னுடைய பலவீனம், காஃபி குடிக்காதனால பலவீனம், நோய் அது. உன்னுடைய நோயிலிருந்து நீ விடுவிக்கப்பட்டிருக்கிறாய். ஏன்னா நீயா போய் நோயை தேடிக்கல, இந்த பிசாசு ஒன்று பிடிச்சி ஆட்டுத, அது உன்னை இப்படி நோய்க்குள்ளாக்கி விட்டது. ஆகவே அதிலிருந்து விடுதலை, உனக்கு சரீரத்திலிருந்து விடுதலை, உன்னை பிடித்திருந்த அந்த பிசாசிலிருந்து விடுதலை. அதை இதுவரைக்கும் அந்த அம்மா கேட்காத ஒரு வார்த்தை, ஒருவேளை நோயுற்ற நாளிலிருந்து கேட்க விரும்பிய ஒரு வார்த்தை, வேறு எந்த மனிதனாலும் சொல்லப்பட முடியாத ஒரு வார்த்தை. ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு கனிவான வார்த்தையை சொல்றார். நீ நோயிலிருந்து விடுவிக்கப்பட்டிருக்கிறாய். பிசாசு உன்னை இத்தனை வருஷம் கட்டி இருந்தான். எனக்கு அசுத்த ஆவின் மேல அதிகாரம் உண்டு. இந்த ஓய்வு நாள் எப்பவுமே நாம் கட்டுப்பட்டிருப்பதை, அடிமைப்பட்டிருப்பதை விரும்புகிறவர் அல்ல. சிலர் நீங்க பரவாயில்ல, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு, இப்போ பெண் அடிமைத்தனம் இருக்குன்னா, என்னம்மா இப்படி நடத்துறாரு உங்க வீட்டுக்கார், நீ பேசாம இருக்க. இல்லை இல்லை பரவாயில்ல, என்ன இருந்தாலும் புல்லானாலும் புருஷன், கல்லானாலும் கணவன். இப்படிப்பட்ட நோக்கு ஆண்டவருடைய நோக்கே இல்லை. அவர் எல்லாரையும் அவருடைய பிள்ளைகளாக, அவருடைய சாயலிலே படைக்கப்பட்டவர்களாக, வெறும் ஆதாம் மட்டும் அவர் சாயலில் படைக்கல, ஏவாளையும் சாயலில் படைத்தார். நாம் முழு உரிமையுடையவர்களாக, சமத்துவம் உடையவர்களாக, சுதந்திரம் உடையவர்களாக நம்ம வாழ்வது தான் ஆண்டவருடைய திட்டம். இந்த ஜாதி பிசாசு நமக்குள்ளே ஏற்படுத்தி இருக்கிற அடிமைத்தனம், இந்த ஆணாதிக்க அடிமைத்தனம். நம்ம என்னதான் கிறிஸ்தவங்க, இவைகள்லாம் அடிமைத்தனத்தினுடைய அடையாளங்கள், வெளிப்படுத்தல்கள். அப்போ இயேசுவானவர் அதிலிருந்து அவர்களை விடுதலை ஆக்குகிறார். விடுதலை ஆன உடனே அந்த அம்மா என்ன பண்றாங்களா, ஆண்டவரை துதிக்கிறார்கள், மகிமைப்படுத்துகிறார்கள், குதிக்கிறாங்க. இந்த கோயிலில் ஒரு சின்ன பையனை நொண்டியா இருந்தவனை சுகப்படுத்துறாங்க, சப்பானியா இருந்தவனை. அவன் குதித்து ஓடி துதித்து சென்றான். அவங்கள விடவே இல்லை, கோயிலெல்லாம் குதிக்கிறான், ஓடுறான், குதிச்சு குதிச்சு பார்க்குறான், காலை எனக்கு நல்லா வந்துச்சான்னு. அதே போல் இந்த அம்மா, நான் உண்மையிலே நான்
நேராக்கப்பட்டது உண்மையா? அப்படியே பார்த்து பார்த்து வானத்தை பார்த்து பார்த்து குதிக்கிறாங்க. கடவுளே, எனக்கு நீ இதை செஞ்சு, இது வரைக்கும் நான் இதை பார்க்கல, இவ்வளோ அழகாக இருக்கே, இதெல்லாம் நான் பார்ப்பதற்கு இதுவரை நான் இயலாமல் போயிருந்தேனே. யாரெல்லாம் இப்படி ஒடுக்கப்பட்டவர்கள், கூனி குறுகி இருக்கிறவர்கள் உயர்வடைகிறார்களோ, மாண்பை பெறுகிறார்களோ, அவர்களுக்கு எதிரானவர்களை அவர் சும்மா விடுறதில்லை, அவங்களோட அவர் வாதிடுகிறார். என்ன, அவங்க சார்பில் யாரும் பேச மாட்டாங்கன்னு நீ இஷ்டமா சொல்றியா? அவர் என்ன சொல்றாரு, எப்பா உங்களுக்கெல்லாம் ஒரு சென்ஸ் ஆஃப் ப்ரொபோர்ஷனே கிடையாதா? எது பெரியது எது சின்னதுன்னு உங்களுக்கு சொல்ல தெரியாதா? ஒரு மாடு ஓய்வு நாளில் தண்ணி குடிக்கிறதுக்காக கொண்டு போய் நீங்கள் அதை தண்ணி காட்டுறீங்க. ஆனால் ஒரு அம்மா உயிருக்காக அல்லது சுகத்துக்காக விரும்பும்போது அதை நீங்கள் தவறு என்று சொல்லுகிறீர்கள். 4 மணி நேரம் கட்டி இருக்கிற மாட்டை நீங்கள் உடனே அவுத்துன்னு போறீங்க. 18 வருஷமா கட்டி இருந்த பெரிய பிரச்சனையா தெரியல. சாத்தான் கட்டி இருக்கானே, அந்த சாத்தான் கட்டி இருக்கிறத நான் அழுக்கும் போது அது உங்களுக்கு எரிச்சலாக தோன்றுகிறது. ஏன்னா உங்களுக்கு மாடு முக்கியம், மனுஷன் முக்கியம் இல்லை, மனுஷனுடைய சுகம் முக்கியம் இல்லை. ஏன்னா மாடு இருந்தால் அது செல்வ கொழிப்பு. அப்போல்லாம் கிராமத்திலெல்லாம் அவங்க என்னப்பா, அவங்க வீட்டில் 100 மாடு இருக்குது, 200 ஆடு இருக்குது, அதான் அவங்களுக்கு செல்வம் அந்த காலத்தில். ஆகவே நீங்கள் பணத்தை மதிக்கிறீர்கள், ஆனால் மனிதரை மதிப்பதில்லை. உங்களுடைய ஆன்மீகம் பணத்துக்கான ஒரு ஆன்மீகம். நீங்கள் ஆட்களை மதிப்பதில்லை, அவர்கள் கொடுக்கிற பணத்தை மதிப்பீர்கள். இன்னைக்கு கோயிலில் கூட இது மாதிரி ஒரு வணிக மயமான ஒரு சமயம் பரவி கொண்டிருக்கிறது. 4 வருஷத்தில் ஒரு 500 ஏக்கரு 1000 ஏக்கரு இல்லை ஃப்ளைட்ஸு இது வாங்குகிற வரம் பெற்றவர்கள். அதாவது அவங்களுக்கு ஆன்மீக உண்மைகளை விட பொருளாதார ஆதாயங்கள் பெரியதாக மாறிக்கொண்டிருக்கின்றன. அவர் நல்ல பெரிய ப்ரீச்சருங்க, நல்ல பாஸ்டருங்க. இங்கே ஒரு சின்ன கோயில் தொடங்கினார். இப்போ பாருங்க, அந்த இடத்த வாங்கி இவ்வளோ பெரிய, கவுடியை விட பெரிய கோயில் கட்டாரு. யார் பேரில்? அவர் பேரில். நமக்கு கரிசனை என்ன? முழுமையான கரிசனை நம்முடைய பொருளாதார வளர்ச்சியை மையப்படுத்தி வாழ்வதா, அல்லது மக்களுக்காக நம்மையே அர்ப்பணித்து, எத்தனை ஏழை எளியவர்கள் சாப்பாடு இல்லாமல் இருக்காங்க, உடை இல்லாமல் இருக்கார்கள், உணவு இல்லாமல் இருக்கிறார்கள். ஆண்டவர் எனக்கு கொடுக்கிறதை எல்லாரோட நான் பகிர்ந்து கொள்வேன் என்றைக்கும் நான் எனக்கு கடவுள். ஆண்டவர் சொல்கிறார், மாய்மாலக்காரனே. யார்ப்பா மாய்மாலக்காரன்? யார் மாய்மாலக்காரன்னா, இயேசுவானவர் சுகப்படுத்தினார். இயேசுவானவர் நேரம் கேட்க வேண்டியதானே, என்னங்க நீங்கள்லாம் ஒரு தீர்க்கதரிசி, இந்த மாதிரி நீங்கள் செய்யலாமான்னு. அவர் கேட்கறதுக்கு பயம். ஏன்னா அவர் ஆற்றல் படைத்தவர், சக்தி வாய்ந்தவர். அதனால் பாவம் யார் அப்பாவிங்களா உட்காந்துங்கிறாங்களே அவங்கள பார்த்து திட்டுறார். உங்களுக்கு அறிவு இல்லை, புத்தி இல்லை, உங்களுக்கு சுகமடைகிறதுக்கு இன்னைக்கு தான் கிடைச்சதா, 6 நாள் வரக்கூடாதா? அதாவது அதிகாரத்தை எதிர்க்க துணிவில்லாதவர்கள், ஏமாளிகளுக்கு விரோதமாக ரொம்ப தைரியமாக பேசுறவங்க மாய்மாலக்காரர்கள். ஏன் அவர் இப்படி இது பண்றாரு? எங்கு இல்லை, அவர்கள்லாம் மாய்மாலக்காரர்கள். யாரு தப்பு பண்ணாங்களோ அவங்க நேராக கேட்க வேண்டியதுதானே. இயேசுவானவர் அப்படி நேராக கேட்பார். 2வது மாய்மாலக்காரர்கள் என்று அவர் சொல்லுவது, மற்றவருடைய நன்மையில வளர்ச்சியில மகிழ்ச்சி அடைய முடியாதவர்கள் மாய்மாலக்காரர்கள். அவங்களுக்கு நல்லது வருதுன்னா நம்மால் அதை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, நம்ம பொறாமையா இருக்கோம். பக்கத்து வீட்டு பையன் பள்ளியில் முதல் மார்க் வாங்கிட்டான் அப்படின்னு சொல்லும்போது, அப்படியா ரொம்ப சந்தோஷம், நம்ம பக்கத்து வீட்டில் இருக்க பையன், அதுவும் நம்ம சர்ச்சுக்கு வர பையன் வந்திருக்கானே அப்படி. ஆமாம் போங்க, அவங்க அம்மா, அவங்க தாத்தா, அவங்க சித்தப்பா எல்லாம் அங்கே வாத்தியாருங்களாகிறாங்க. பப்ளிக் எக்ஸாமுக்கும் இதுக்கும் என்ன தொடர்பு? அதாவது நமக்கு அதால் இது பண்ண முடியல. மனிதரை விட மாட்டை உயர்வாக எண்ணுவது மாய்மாலம், அட்டர் ஹிப்போக்ரசி. கடவுளால் அவருடைய திருக்கரத்தால் உருவாக்கப்பட்டவர்கள் மனிதர்கள்.
வெறும் வார்த்தையினால் படைக்கப்பட்டவைகள் மிருகங்கள். இன்னைக்கு மிருகங்கள் தூய்மையானவைகள், சேக்ரெடு கவ், பசு ரொம்ப சேக்ரெடு. ஆனால் பறையன் தீட்டானவன் இல்லை. எப்படி இந்த சத்துவத்தையெல்லாம் வச்சுக்கிட்டு உங்களுக்கெல்லாம் கூட இந்த ஜாதிய உணர்வு எப்படி உங்களுக்கு இருக்கு? எரிச்சல் வர வேணாமா? நம்மளெல்லாம் உங்களெல்லாம் அசிங்கப்படுத்துகிறாங்களே, நீங்கள் எல்லாரும் பிராமணனுக்கு தாழ்ந்தவர்கள் என்று சொல்லுகின்ற ஒரு தத்துவத்தை உங்களால் எப்படி ஏற்றுக்கொண்டு இந்த நடுவில் இருக்கிற ஜாதியெல்லாம் நம்ம ரொம்ப பெருமைப்பட முடியுது? ஒரு தலித்த பசு கரியை வைத்திருந்ததற்காக கொல்லப்படுகிறார்கள். ஏன்னா மனுஷனை விட பசு புனிதமானது, விலையேற பெற்றது. ஒரு ஜோக் சொல்லுவாங்க, எல்லாம் இங்கே ஒரு டிராமாவுக்காகவும் இங்கே அரசியலுக்காகவும் செய்கிறது. திரு வாஜ்பாய் அவர்கள் பிரைம் மினிஸ்டர் இருந்தப்போ அமெரிக்காவில் ஒரு மீட்டிங்க்கு அப்புறம் டின்னர் சாப்பிட்டு இருந்தாங்க. அப்போ அவருடைய பிஏ பக்கத்தில் நின்று, ஹவ் இஸ் த டின்னர்? ஓ டெலிஷியஸ், ரொம்ப நல்லா இருக்கு. யூ ஆர் ஈட்டிங் பீஃப், நீங்கள் மாட்டு இறைச்சியை சாப்பிட்டு கொண்டிருக்கீர்கள். தட் டசன்ட் மேட்டர், இட் இஸ் நாட் இந்தியன் கவ், இட் இஸ் அமெரிக்கன் கவ். இதுதான் அவங்களுடைய என்னது மாய்மாலம். இங்கே வேலைக்கும் அங்கே அனுப்புவாங்க. இங்கே தான் அப்படியே இந்திய ரத்தம் சொட்டு சொட்டா பேசும்போது உதிரும். ஆகவே இது ஒரு மாய்மாலமான தன்மை. நான் முன்னதாகவே சொன்னதைப் போல பெண்களுடைய உயர்வு, யாரெல்லாம் அடிமைக்குட்பட்டிருக்கிறார்களோ அவருடைய உயர்வுக்கு எதிராக இருப்பதும் மாய்மாலமான ஒன்று. அப்புறம் இயேசுவானவர் என்ன சொல்றாரு? இவ்வளவும் சொல்லிட்டு, யாரையெல்லாம் யாராவது குறைவுபடுத்துகிறார்களோ அவர்களை உயர்த்தி பிடிப்பது அவருடைய பழக்கம். ஒரு அம்மா தைலத்தை தேய்ச்சாங்க, எல்லாரும் குறை சொன்னாங்க. இந்த அம்மாவுக்கு அறிவு இல்லையா? has she gone mad? 300 தினாரியத்துக்கு வித்து இருந்தால் எவ்வளோ பேருக்கு உதவி செஞ்சுருக்கலாமே. அப்போ அவர் சொல்கிறார், நீங்கள் அந்த அம்மாவை பற்றி ஒன்றும் குறையாக பேசாதீங்க. உங்களை விட அந்த அம்மாவுக்கு ஆண்டவர் உண்மையை வெளிப்படுத்தி இருக்கிறார். என்னுடைய மரணத்தை நினைவு செய்ததும் நினைவு கூறப்படும். ஆகவே இயேசுவானுடைய நற்செய்தியை இந்த மரியாள் செய்த அபிஷேகத்தை சொல்லாமல் நம்ம நற்செய்தி சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு உயர்த்திடுறார். இந்த அம்மாவை பார்த்து சொல்றாரு, இவங்க ஆபிரகாமினுடைய குமார்த்தி. இதுக்கு முன்னால் ஒருத்தர் ஆபிரகாமினுடைய குமாரர் அப்படின்னு சொன்னார். யாரு? சகரியா, சகேயு. சகேயை பார்த்து சொன்னாரு, இவன் இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமினுடைய குமாரனாக இருக்கிறான். ஆகவே யாரெல்லாம் சமுதாயத்தில் விசுவாசத்திற்கு எதிரானவர்கள், விசுவாச குடும்பத்திற்கு புறம்பே இருக்கிறவர்கள் அப்படின்னு நம்ம சொல்றோமோ, அவர்களையெல்லாம் உள்ள கொண்டு அவர்களை உயர்த்தி பிடிப்பது ஆண்டவருடைய தன்மை. நமக்கும் அப்படி செய்ய அவர் விரும்புகிறார். உன்னோடும் உன்னுடைய சந்ததியோடும் நான் இருப்பேன். அவர்கள் கூக்குரலுடைய நேரத்தில் அவர்களுடைய சத்தத்தை கேட்டு அவர்களுக்கு உதவி செய்வேன். ஆகவே நான் ஆபிரகாமுக்கு நான் சொல்லிட்டேன்ல, அதனால் அவங்க பொண்ணுக்கு நான் எப்படி இது செய்யாமல் இருக்க முடியும்? ஏன்னா நம்முடைய ஆண்டவர் தலைமுறை தோறும் வாக்கு தத்தத்தை காப்பாற்றுகிறவர். ஒருத்தர் கேட்டார், இந்த கடவுளை என்ன இருந்தாலும் அநியாயம் முடிச்சவருங்க, இந்த இஸ்ரேல் மக்களுக்கு மட்டும் 6 லட்சம் பேருக்கு 40 வருஷம் சாப்பாடு கொடுத்தாரு, அதுவும் வானத்திலிருந்து கொட்டினார், ஏன் பண்ணாரு? அப்போ அவர் சொல்லுவார், ரபி சொல்லுவார், ஏன்னா ஆபிரகாம் கடவுளுக்கு ஒரு வேளை சாப்பாடு கொடுத்தாரு. நான் அவங்க வீட்டில் கை நினச்சிட்டோம்பா, நாங்கள் 3 பேர் போனோம், உடனே செஞ்சு கொண்டாந்து கொடுத்துட்டாரு, நாங்கள் அதை சாப்பிட்டு வந்தோம். நான் எப்படி அவங்க பிள்ளைங்க பட்டினியாக இருக்கும்போது நான் பார்த்துன்னு இருப்பேன். உயர்த்தி பிடிக்கிறவர் அதாவது இயேசுவானவர் பெண்களை பற்றி ஒரு சின்ன தவறான அல்லது அவர்களை மதிப்பு குறைவாக பேசினாருன்னு எதுவுமே கிடையாது. நேரம் இல்லாதனால நான் சொல்ல, ஒவ்வொரு நிகழ்விலும் அவர்களை மிகுந்த கனிவோடு மரியாதையோடு மாண்போடு நடத்துகின்றவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. கடைசி அவர் 2-3 நிமிடங்கள் இந்த ஒடுக்குகின்ற அமைப்புகளை புனரமைப்பு செய்வது. நம்ம ஒடுக்குகின்ற அமைப்புகள் எது? ஜாதியம் ஒரு ஒடுக்குகின்ற அமைப்பு. தீண்டாமை அதனுடைய வெளிப்பாடு தீண்டாமை. ஜாதியத்தினுடைய ஒரு வெளிப்பாடு தீண்டாமை. அது தீண்டாமை கட்டாயம் எல்லாரும் இந்துக்களாக இருக்கிறவர்கள் கடைபிடிக்க வேண்டும். அண்மையில்
பன்வார் மெக்வன்ஷின்னு ஒரு புக்கு ஒன்று எழுதியிருந்தார். ஒய் ஐ குட் நாட் பி, எல்லாம் நான் செய்திருக்கிறேன். பாபர் மசூதி இடிப்பு நேரத்தில் நிறைய அடி வாங்கியிருக்கேன், உத வாங்கியிருக்கேன், சிறைக்கு சென்றிருக்கிறேன். அதுக்கப்புறம் அங்கே சிலர் இறந்து விட்டார்கள் என்பதற்காக அவங்கள எரித்து அவங்களுடைய அஸ்தியை எல்லா ஊர்களுக்கும் கொண்டு போனாங்க. யூபியில் எங்கள் ஊருக்கும் அவங்க வந்தப்போ நான் அப்போ அதுக்குள்ளே அந்த மாவட்ட தலைவராக வந்துட்டு இருந்தேன். நான் அவர்களை அழைத்தேன், வந்தாங்க. சரி அவங்க வராங்க, இன்று இரவு அவங்களுக்கு இதெல்லாம் ஊர்வலமெல்லாம் முடிஞ்ச பிறகு சாப்பாடு நம்ம வீட்டில் கொடுக்கணும்னு நான் சாப்பாடு செஞ்சுட்டு இருந்தேன். எங்கள் அப்பா சொன்னார், ஏன்டா நீ இதெல்லாம் வேஸ்ட் பண்ணுற, அவனுங்கெல்லாம் இந்த பாப்பாரங்க வந்து நம்ம வீட்டில் உங்கள் வீட்டிலலாம் சாப்பிட மாட்டான் நம்ம வீட்டில். இல்லை அப்படி இல்லை, அவங்க வரேன்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு ஏதோ அந்த ஆர்எஸ்எஸ் தலைவர்கள் இல்லை, ராமரே என் வீட்டுக்கு வர்ற மாதிரி நான் யோசித்து ரொம்ப பெருமையாக யோசிச்சுருந்தேன். அப்புறம் எல்லாம் ஊரில் முடிஞ்ச யாருங்க வந்திருக்காங்க. அவங்க தலித் வீடுன்னா அவங்க கோவிச்சுக்கிட்டு போயிடுவாங்க, எங்களையும் அவங்க எங்கள் மேல் கோவப்படுவார்கள். நீ அதை பேக் பண்ணி கொடுத்துரு, நாங்கள் பக்கத்து ஊரில் போய் சாப்பிட்டுக்கிறோம். நான் பேக் பண்ணி கொடுத்து அனுப்பிச்சிட்டேன். பூரியும் கீர் இந்த நெய்யில் இது பண்ணுறது செஞ்சு கொடுத்து அனுப்பியிருந்தேன். மறுநாள் காலையில் அந்த கீர் எடுத்துகிட்டு போன பாத்திரத்தை திருப்பி கொடுக்கறதுக்காக என்னுடைய நண்பர் ஒருத்தர் வந்தார். அவர் சொன்னார், பன்வர் நீ கொடுத்த சாப்பாடு என்ன ஆச்சு தெரியுமா? என்ன ஆச்சு? அவங்க சாப்பிட்டாங்களே. இல்லை அவங்க பக்கத்து ஊரில் போய் ஒரு பார்ப்பனர் வீட்டில் செய்ய சொல்லி 12 மணி ஆயிடுச்சு, அவங்க சாப்பிட்றது 12 மணிக்கு மேலே. அப்போ நான் கொடுத்த சாப்பாடு அதை அந்த ஊருக்கு முன்னால் ரோட்டில் கொட்டிட்டு போயிட்டாங்க. நீ நம்பலைன்னா நீ வந்து பாரு. இவர் சைக்கிள் எடுத்துனவர் கூட போய் பார்த்தா அந்த தெருவோரத்தில் அவர் கொடுத்த சாப்பாடு இருந்தது. ரத்தம் அப்படியே உறைஞ்சிட்டுது. நான் எப்படி ஒரு இந்து என்பதிலே பெருமைப்பட்டேன், ஆர்எஸ்எஸ் இயக்கத்தில் இருக்கிறதில் பெருமைப்பட்டேன். ஆனால் எல்லாமே அது அப்படியே நீர் பொய்த்து விட்டது, என்னுடைய பெரிய கனவுகள்லாம் என்று அவர் எழுதுகிறார். ஆர்எஸ்எஸ்னுடைய ஒரே நோக்கம் மறுபடியும் வர்ணாசிரம தர்மத்தை கொண்டு வர வேண்டும். ஏற்றத்தாழ்வுகள் இந்த சமுதாயத்திலே உறுதி செய்யப்பட வேண்டும். பார்ப்பனியத்துக்கு எதிராக, அவருடைய ஆதிக்கத்திற்கு எதிராக எந்த சிறிய அறிகுறிகளும் எழும்பக்கூடாது. இதுதான் அவங்க எண்ணம். அதுதான் ஜாதியத்தினுடைய அடிப்படையான உண்மை. நம்ம யோசித்து பார்ப்போம், இந்த ஒடுக்குகின்ற அமைப்புகளை புறமைப்பு செய்யணும்னு எல்லாம் பேசுகிறோம், பைபிளை வாசிக்கிறோம், எல்லாம் பண்ணுறோமே, நம்ம உண்மையாகவே ஆர்எஸ்எஸ் விரும்புகிறோமா? நமக்கு எது பெருசாக இருக்குது? ஜாதி ரத்தம் பெருசாக இருக்கா? இங்கே வந்து ஆண்டவருடைய பீடத்தில் பயபக்தியோடு நாம் உட்கொள்ளப் போகிற ஆண்டவருடைய ரத்தம் பெருசாக இருக்கா? ஆகவே நம்ம இங்கே வழிபாட்டுக்கு வருவது ஏதோ நம்ம வந்தோம், கும்பிட்டோம், காணிக்கை போட்டோன்றதுக்காக இல்லை. ஆனால் நம்முடைய கண்களையும் நம்முடைய மனதையும் திறந்து ஆண்டவர் எனக்கு என்ன சொல்லுகிறார், அவருடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டு அவருக்கு அருகாமையிலே வந்து நிற்பாயா? அவருக்கு அருகாமையில் இருந்தால் அவர் வேறு பார்க்க தெரியாதவர், அவரோட நம்ம நிற்போமா என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். நமக்குள்ளே இருக்கின்ற ஆணாதிக்கத்தையும் நம்ம கேள்விக்குள்ளாக்க வேண்டும். அவர்களையும் ஆண்டவருடைய சாயலிலே படைக்கப்பட்டவர்களாக, அவர்களுக்காக ஆண்டவர் மரித்தார். அதோடு கூட ஆண்டவர் சொல்வது என்னவென்றால், நான் எப்படி அந்த அம்மா அவரை பார்க்கல, அந்த அம்மாவால் பார்க்க முடியாது கூணா இருந்ததுனால, ஆண்டவர் பார்க்கிறார். பல வேளைகளில் நம்முடைய பாவங்கள், நம்முடைய குறைகள் நாம் ஆண்டவரை பார்ப்பதற்கு தடைகளாக அமையலாம். ஆனால் ஆண்டவர் நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறார். நம்மை வெளியே உள்ளவும் பார்த்து கொண்டிருக்கிறார். நம்முடைய சிந்தனைகளையும் எண்ணங்களையும் பார்த்து கொண்டிருக்கிறார். நம்முடைய தேவைகள், நம்முடைய ஆவல்கள் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறார். நம்மை அவர் தொடுகிறார். அவருடைய பார்வையும் அவருடைய தொடுதலும் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. இன்றைக்கும் அவர் வசனத்தின் மூலமாக நம்மோடு பேசுகிறார். அவருடைய சாக்கிரமத்தின் மூலமாக நம்மை தொடுகிறார். அதை நம்ம கையில் வாங்கும்போது ஆண்டவர் நம்மை தொடுகிறார். எதுக்காக? நமக்குள்ளே ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்குவதற்காக. அதாவது நீங்கள் பாருங்கள், நீங்கள் தொடுங்கள், அவருடைய வாழ்க்கையில் ஒரு புதிய புனரமைப்பை கொண்டு வாருங்கள். அப்படிப்பட்ட வாழ்க்கையின் மூலமாக ஆண்டவருக்கு மகிமையும் புகழ்ச்சியும் உண்டாக்கும். அப்படிப்பட்ட அருளை ஆண்டவர் நமக்கு தருவாராக. ஆமென்.